ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு குமரி கேரளா ஸ்பெஷல். இன்னைக்கு குமரி கேரளா ஸ்பெஷலில் கடலை ஃபெஸ்டிவல் தான், பீனட் ஃபெஸ்டிவல். அந்த இதை வந்து பார்க்குறதுக்கு நம்ம போயிருந்தோம். அங்கே போகிற வழியில் புறாக்கள் நிறைய, பெங்களூரில் காகத்தை விட புறாக்கள் தான் ஜாஸ்தியாக இருக்குது. சரி, ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். பாருங்கள், கடல் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பெங்களூரில் ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மந்த் வந்து இது பண்ணுறாங்க. டைரெக்டாக ஃபார்மர்ஸ் வந்து தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா எங்கேருந்தோ டைரெக்டாக வந்து இந்த மாதிரி கடைகள் போட்டுக்கலாம். வெண்டர்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ரோடு ஃபுல்லாகவே பிளாக்காக இருந்தது. நாங்கள் வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோவில் நேஷ்னல் கிரவுண்ட் வரைக்கும் போயிட்டு அதுலேருந்து வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆட்டோ பிடிச்சி போகிறது தூரம் 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே ஆட்டோ பிடிச்சி வந்துவிட்டோம். ஸோ அங்கே வந்து என்ன அப்படின்னா, ஒரு பெரிய சைஸ் நந்தி, விநாயகர் அப்படி கோயில் இருக்குது. ஸோ அந்த நந்தி ஒரு நாள் வந்து இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுற அன்னைக்கு நந்திக்கும் சரி விநாயகருக்கு எல்லாமே வந்து கடலையால் அபிஷேகம், கடலையால் இது அந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறாங்க. ஸோ பச்சை புளி இருந்துச்சு, பார்த்தோன்னே எனக்கு டெம்ட் ஆயிடுச்சு. ஏன்னா சின்ன வயசில் பாட்டி வந்து வெறுங்குழம்பு வைக்கும்போது இந்த பச்சை புளி வந்து மரத்துலேருந்து விழும் இல்லையா, அணில் கரும்பி போட்டுரும் அப்படின்னா, அணில் ஓடும்போது தாவும்போது எல்லாம் கீழே விழுறதே எடுத்து நல்ல புளியை எடுத்து வச்சுப்பாங்க. அப்புறம் வெறுங்குழம்பு வைக்கும்போது அதில் போட்டிருப்பாங்க. அது வெந்த மாதிரி நல்லா அழகாக வரும். நம்ம வந்து அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அது இருக்கட்டும் அப்படின்ட்டு மாங்காய் மட்டும் ஒரு பீஸ் 20 ரூபா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கடலைகள் பார்த்துட்டே நடந்துட்டு இருந்தோம். கடலைகள் பொறுத்தவரை நிறைய சைஸாக, ஏன்னா எல்லா ஊரில் உள்ளவங்களும் கொண்டு வச்சுருப்பாங்க இல்லையா, அதனால் சில கடலைகள் பச்சையாக இருந்துச்சு, சிலது வந்து வறுத்து வச்சுருந்தாங்க, வேக வச்சு வச்சுருந்தாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. சின்ன கடலையாக இருந்ததுன்னா உலக்கு 50 ரூபா அந்த மாதிரியெல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஓரளவுக்கு பச்சை, ஏன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் திருப்பி காஞ்ச கடலை வேகிறதுக்கு ஊற வச்சு வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால பச்சையாக இருக்க கொஞ்சம் பெரிய சைஸ் கடலை பார்த்து நான் வாங்கியிருந்தேன். அப்புறம் இந்த கிரேப்ஸ் வந்து எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரில. இது வந்து ஓரளவுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கும். இங்கே வந்து ரேட்டு வந்து 260. இப்போ வெளியே ஷாப்பில் வந்து எவ்வளோன்னு தெரில, ஆனால் அன்னைக்கு வந்து இங்கே 260 இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் அடிபட்டது மாதிரி இருந்ததுனால வாங்காமல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே எந்த பக்கம் திரும்பினாலும் கடலை இருந்துகிட்டே தான் இருந்தது. மற்ற கடைகளுமே நிறைய இருந்துச்சு. இந்த பாசி மாலை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எதுக்காக இதை எடுத்தேன் அப்படின்னா, இப்போ சபரிமலை சீசன் வேறு. இந்த சீசனில் வந்து யாரெல்லாம் வீட்டு பக்கத்துலேருந்து சபரிமலை போகிறாங்க வரும்போது எந்த மாதிரி பாசி வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா சின்ன பிள்ளைலாம் வந்து கழுத்துலலாம் கோல்டு அதிகம் போட்டுவிட மாட்டாங்க, இந்த மாதிரி பாசி மாலைகள் தான் போட்டுவிடுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி க்ரஷ் இருக்கும், எந்த கலர் வாங்கலாம், அதுக்கு சண்டை போடுறது அந்த மாதிரி இருந்துச்சு. நீங்கள் இந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா இப்போ மோஸ்ட்லி இங்கே பெங்களூரில் வந்து ஃபெஸ்டிவலுக்கு பஞ்சமே இல்லை, அந்த மாதிரி தான். அவரி பேலா அந்த மாதிரி அது லாஸ்ட் இயருக்கு போயிருந்தேன். அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே பக்கத்தில் இண்டிபெண்டன்ஸ் டே வரும்போது ஃப்ளவர் ஷோ, இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. ஆனால் இங்கே எத்தனை ஃபெஸ்டிவல் நடந்தாலும் கூட்டத்துக்கும் பஞ்சம் இருக்காது. அந்த மாதிரி தான். அவ்வளோ கூட்டம் எங்கேருந்து தான் வருவாங்க, எப்படி கண்டுபிடிச்சி வராங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி தான் கூட்டமாக இருந்துச்சு. இதுதான் வந்து அந்த பெரிய சைஸ் நந்தி. எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூர் பெரிய கோயில் நந்தியை விட இது பெருசாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுது. நீங்கள் வந்து இந்த ஊரில் வந்து இந்த நந்தி பார்த்துருந்தீங்க, தஞ்சாவூர் நந்தி பார்த்துருக்கீங்க அப்படின்னா எது பெருசு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உள்ளுக்குள்ளே வந்து ஃபோட்டோஸ் அலோடு கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு தான் நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஏன்னா பார்க்குறதுக்கு ஃப்ரெண்டில் வந்து கொஞ்சம் சைஸ் நந்தி தஞ்சை கோயில் சைஸ் இருந்தாலும் பின்னாடியெல்லாம் வந்து அகலம் பெரிய சைஸாக தான் இருந்துச்சு. ஸோ நான் வந்து ஹஸ்பண்டுக்கு லீவ் இல்லாததுனால நாங்கள் வந்து சாட்டர்டே போயிருந்தோம். அப்படி இல்லைன்னா ஃபெஸ்டிவல் அன்னைக்கு தான் போயிருந்தேன். இனி அதுக்கப்புறம் வந்து சான்ஸ் கிடச்சிதுன்னா அந்த மாதிரி ஃபெஸ்டிவல் அன்னைக்கு போய் இதை வந்து ஃபோட்டோஸ் நான் பிக்ஸ் பார்த்துருந்தேன். எப்படின்னா ஃபுல்லாக வேர்க்கடலையால் டெக்கரேட் பண்ணி வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் சைடில் வந்து இது வந்து ஃபார்மர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி தான் இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே டைரக்ட் செல்லிங் நிறைய இருக்குது. இந்த மாதிரி அவரி பேலாலையும் சரி ஃபார்மர்ஸ் வந்து 3 நாளில் அவங்க பயிர் வகைகளை
எவ்வளோக்கு முடிக்க முடியுமோ அந்த மாதிரி இது பண்ணுறாங்க. இங்கே அப்படி தான் வேர்க்கடலையே ஃபுல்லாக. ஆனால் என்ன அப்படின்னா எந்த பக்கம் வாங்கனே தெரில, அவ்வளோ கூட்டம், திரும்பவே முடியல. இந்த தள்ளிகிட்டே ஒரு பக்கம் வந்தால் போதும், வெளியே வந்தால் போதும்ங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்துட்டு இருந்தோம். ஷாப்ஸ் எப்படி இருக்குது, வேறு ஏதாவது வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வரும்போது இந்த குகை மாதிரி இந்த பிளேஸ் வந்து கண்டுபிடிச்சோம். இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலாக இவங்களே வந்து க்ரியேட் பண்ணுறது. ஏன்னா இங்கே இதே மாதிரி சிவன் டெம்பிளும் ஒன்று இருக்குது, ஹரித்வார் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணது. இதுவும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்கும்போது இங்கே வந்து ஃபோட்டோஸ் அலௌடு கிடையாது. கிருஷ்ணர் வந்து மலையை குடஞ்சி எடுத்து வச்சுருப்பார் கையில், அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இது உள்ளே வந்து கிருஷ்ணரோட விக்கிரகம் இருந்துச்சு. அதுக்கு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி வச்சுருந்தாங்க. அது முடிச்சுட்டு அப்படியே சைடில் வரும்போது உள்ளுக்குள்ளே ஸ்மெல் இருந்துகிட்டே இருந்து, என்னடா புறா உள்ளே இருக்கா, எப்படி ஸ்மெல்லு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தால் சைடில் வந்து 2 பசுமாடு வந்து கட்டி விட்டுருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே வரும்போது மறுபடியும் புலி இன்னொருத்தர் வச்சுருந்தாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துட்டே வரிசையாக வந்துகிட்டே இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக வந்து டீ கடை, ஏன்னா ஈவினிங் ஆகிட்டே லைட்டிங்ஸ் போடுறதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டே இருந்தோம். அந்த கேப்பில் வந்து கொஞ்சம் கடலைகள்லாம் இருந்தது. அப்படியே இது பார்த்துட்டே ரோட்டோரமாக வந்து டீ கடை ஏதாவது இருக்குமா, ஏன்னா இந்த கூட்ட நெரிசல் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்து ரிலாக்ஸ்டாக ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ லைட்டிங்ஸும் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ஓரமாக நடந்துகிட்டே இருந்தோம். கரெக்டாக வந்து 6 o'clock கிட்ட லைட்டிங்ஸ் போட்டாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு லைட்டிங்ஸ் இல்லை, ஆனாலும் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதான் நம்ம வந்து விநாயகர் கோயில். அந்த சைடில் தான் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் தான். அதில் போயிட்டோன்னா எல்லா சாமியும் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. எந்த சாமி இல்லை அப்படின்னு தேடணும், அந்த மாதிரி தான் எல்லா சாமியுமே உள்ளுக்குள்ளே இருக்குது. ஐயப்பர் ஆகட்டும், அம்மன் ஆகட்டும், பிள்ளையாராகட்டும், சிவன் ஆகட்டும், எல்லா சாமி, முருகராகட்டும், எல்லாமே வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரே என்ட்ரன்ஸில் போயிட்டு அப்படியே அந்த கேம்ஸ் இருக்கு இல்லையா, அது சுற்றி வரும்போது அந்த நந்தி முடிச்சுட்டு நம்ம வெளியே வந்துக்கலாம். அப்படியே முடிச்சுட்டு ஒரு வழியாக லைட்டிங்ஸும் வந்து பார்த்தாச்சு. ஆனால் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா ஒரே கலரில் வச்சுருப்பாங்க. ஸோ அது போர் அடிச்சிடும். இந்த வாட்டி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் இருந்தோடனே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா மைசூர்லாம் போனீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஒயிட் கலரில் தான் பேலஸ் இருந்துச்சு. எனக்கு அது டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுத்துருந்தா நல்லாயிருக்கும் அப்படி ஃபீல் ஆயிடுச்சு. அப்படியே ஒரு வழியாக டீ கடையும் கண்டுபிடிச்சிட்டு உள்ளே ஏறி 2 டீ 2 வடை, 2 வடையும் வாங்கியாச்சு. இவ்வளோ வந்து 50 rupees தான். ரொம்ப ஷாக்கிங்காக இருந்து. ஐயங்கார் கஃபேன்னு நினைக்கிறேன் அந்த இதில். இது பாசன்வாடி இந்த திருவிழா நடந்த பிளேஸு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி சிப்ஸு பார்த்தோம். அப்போது சுட சுட சிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, அப்படி சூடாக இருக்க சிப்ஸ்லாம் ஒரு 100 grams 200 grams கையில் வாங்கிட்டே அப்படியே ரோட்டோரமாக வச்சுட்டே வந்துட்டு இருந்தோம். ஏன்னா ரொம்ப ரஷ்ஷாக இருந்து டீ குடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கூட்டங்க, டீ கடை வந்து என்ட்ரன்ஸ் பக்கத்துலேயே வந்ததுனால கொஞ்சம் ஓரளவு கூட்டம் கம்மியாக இருந்ததுனால அப்படியே இந்த ஸ்நாக்ஸையும் சாப்பிட்டுட்டே வெளியே வந்து பஸ் எங்கே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு ஒரு வழியாக கண்டுபிடிச்சி கிளம்பியாச்சு. எவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த திருவிழா பார்த்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி, அப்படி இல்லைன்னா இந்த வாட்டி தான் வந்தீங்க அப்படின்னாலும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மறக்காமல் போட்டுகிட்டே இருக்கிறேன்.